ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஹோம் குயின் ட்ரீட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பெண்களுக்கு குறிப்பாக வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே பயனுள்ள டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ வாங்க இப்போது அது என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ டிப் நம்பர் 1 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம சிக்கன் 65 போடும் பொழுது என்ன மசாலா போட்டாலும் நமக்கு கடையில் போடுற மாதிரி ஒரு டேஸ்ட் வந்து வரவே வராது. குறிப்பாக இதுக்கு என்ன மசாலா போட்டால் நல்ல டேஸ்ட் வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எப்போதுமே சிக்கன் 65க்கு மசாலானா வெறும் மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூள் உப்பு மட்டும்தான் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது மூணுத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் சிக்கன் 65க்கு தேவையான மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். அண்ட் குறிப்பாக அரிசி மாவு வந்து ரொம்ப அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாது, ஓரளவுக்கு கம்மியாக தான் சேர்க்கணும், இல்லைனா ரொம்பவே வந்து சிக்கன் 65 வந்து ஹார்டாயிரும். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய சிக்கனுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு கிறிஸ்பினஸ்க்காக நம்ம அரிசி மாவு சேர்க்குறோம், பட் அதிகமாக வந்து அதை சேர்த்துடக்கூடாது. ஸோ எல்லா ஐட்டத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து ஓரளவுக்கான பேஸ்ட்டாக கொண்டு வந்துடணும். ஆல்ரெடி நமக்கு சிக்கன்லேருந்து தண்ணி இறங்கும், ஸோ அதனால் வந்து லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். அரிசி மாவும் நான் சொன்ன அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி சிக்கனை போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் வந்து நல்லாவே வந்து ஊறட்டும். குறிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 ஹவர் வச்சுருங்க. மூடி போட்டு வைக்கும் பொழுது நமக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். கடைசியாக வந்து கலருக்காக கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் 65 வந்து பொரிச்சு பாருங்கள், உண்மையிலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 2 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டிப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே புதுசாகவும் இருக்கும். பொதுவாகவே நம்ம எப்போதும் பாத்திரம் கழுவுறதுக்கு கடைகளில் வந்து ஸ்க்ரப் வாங்குவோம், அப்படி இல்லைனா தேங்காய் நார் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்லலாம் நம்ம வெங்காயம் வந்து பெருசு பெருசாக வாங்கிட்டு வந்து கூடையில் வச்சுருப்பாங்க. அந்த வெங்காய கூடை தான் வந்து இது. அதாவது இந்த ரெட் கலர் கவரில் தான் வெங்காயம் வந்து கிலோ கணக்கில் அடுக்கி வச்சுருப்பாங்க, நம்ம சந்தைகளில் பார்த்துருப்போம். அந்த பேப்பர் உங்களுக்கு அந்த கிடச்சிதுன்னா நீங்கள் மார்க்கெட் போகும்பொழுது நீங்கள் காய்கறி வாங்கும்போது வாங்கிட்டு வந்துட்டு இதை வந்து நீங்கள் பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் சோப்பும் நமக்கு ரொம்பவே சேவிங் ஆகும். ஏன்னா இந்த ஸ்க்ரப்பில் வந்துட்டு நமக்கு நிறைய வந்து நுர வரும். கொஞ்சமாக சோப்பு தொட்டாலே போதும், நிறைய நுர வரதுனால ஒரு தடவை நம்ம சோப்பு தொட்டாலே ஒரு 3லேருந்து 5 பாத்திரம் வரைக்குமே விளக்கிட முடியும். அந்த அளவுக்கு நமக்கு இந்த ஸ்க்ரப் ரொம்ப யூஸாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு 10 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இது கொஞ்சம் வந்து வீணாக போனதுக்கப்புறம் வேறு ஒரு புதுசான பேப்பர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் சந்தைக்கு போனீங்க அப்படின்னா வெங்காயம் வாங்குற இடத்துல இந்த ரெட் கலர் பேப்பர் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் வந்து கேட்டு வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அவங்க அதை எடுத்துகிட்டு போய் வேஸ்ட்டாக வந்து வேறு இதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டோம்னா நமக்கு வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கு குறிப்பாக வந்து சோப்பு வந்து சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 3 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து தேன். ஆக்சுவலி வந்து எல்லாருமே தேனை வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியில் வச்சா தேன் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு ஏறிடும், இல்லை வந்து வேறு ஏதாவது பூச்சிகள், அந்த தேனுடைய இனிப்புக்கு வந்து நமக்கு ரொம்ப பிசுபிசுப்பாக வெளியில் இருந்தால் கண்டிப்பாக வந்து எறும்பு வரும். அந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா எறும்பு வராது, பட் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வெளியில் வைக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 மிளகு எடுத்து அந்த தேனில் வந்து போட்டு வச்சுருங்க. ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால கெட்டியாயிடுச்சு. இதை மிளகு போட்டதுக்கப்புறம் நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்கல, வெளியில் தான் வைக்கிறேன். அதனால் இந்த 4லேருந்து 5 போல் மிளகு சேர்த்து மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மிளகோட ஸ்மெல்லுக்கு வந்து எந்த பூச்சியும் எறும்பும் வந்து தேன் கிட்ட வராது. அண்ட் தேனுடைய ஸ்மெல்லோ டேஸ்ட்டோ மாறிடுமோ அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கிடையாது, அதுவும் வந்து மாறவே மாறாது. அண்ட் எறும்பு தொல்லையிலேருந்தும் வந்து நம்ம வந்து இந்த தேனை வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 4 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
பொதுவாகவே வந்து நமக்கு பூண்டு உரிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோஸில் ஈஸியாக பூண்டு பீல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற டிப்ஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம டக்குன்னு வந்து பண்ணணும். நான் முன்ன சொன்னது என்னென்னா, பூண்டு வந்து எண்ணெய் தடவி ஒரு 2 நாள் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கனாலே தோல் வந்து ஈஸியாக வந்துடும் அப்படின்னு நான் சொன்னேன். பட் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக பூண்டு தேவைப்படுது. ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு தேவைப்படுது. உரிக்கிறதுக்கு ரொம்ப டைம் வந்து ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னும் பொழுது டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ட்ரை பேனை எடுத்துகிட்டு ஒரு 40 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரத்தாலே போதும். நம்ம கையில் தொட்டோம் அப்படின்னா மிதமான சூட்டில் இருக்கணும். அந்த மாதிரி ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உரித்தோம் அப்படின்னா நமக்கு தோல் வந்து தனியாக வந்துடும். ஏன்னா நம்ம பூண்டு வந்து சூடு பண்ணுறதுனால அந்த சூடில் வந்து தோல் டக்குன்னு நமக்கு உரிக்க வரும். இதே நீங்கள் வந்து நார்மலாக வந்து பூண்டு உரிச்சிங்கன்னா கத்தி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லை நம்மளுடைய நெயில் யூஸ் பண்ணி உரிக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரை பேனில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம உரிக்கும் பொழுது ரொம்பவே நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். டக்குன்னு வந்து நம்ம பூண்டோட பீல் வந்து எடுத்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 5 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த டிப்பும் நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா நமக்கு ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹாஃப் லெமனை வந்து ஃப்ரிட்ஜோடைய கார்னர்ஸில் கொஞ்சம் கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் க்ளீனிங்குடைய வீடியோலையும் நான் வந்து காமிச்சிருப்பேன். ஆனால் வந்து அந்த லெமனை அப்படியே நம்ம கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது அது ஒரு 10 to 20 டேஸ் வரைக்கும் இருக்கும். நம்ம வேற ஒரு பொருள் எடுக்கும் போதோ இல்லை அந்த லெமன் வந்து கீழே விழுந்துட்டாலோ இல்லை தலைகீழாக கவுத்துட்டாலோ நமக்கு தெரியாது. அப்பப்போ நம்ம நிமித்தி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நான் சூப்பரான ஒரு டிப் சொல்கிறேன். லெமன் அந்த இடத்த விட்டு நகராமல் அதே இடத்துல ஒரு 10 to 20 டேஸ் இருக்கிறதுக்கு இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் மூடி இருந்ததுன்னா அந்த லெமனை கட் பண்ணி இது உள்ளுக்குள்ளார போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது மாதிரி வைக்கும் பொழுது உங்களுக்கு அது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். அதே சமயம் வந்து லெமனுடைய சீட்ஸோ லெமனுடைய சாரோ உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து கீழே இறங்காமல் இருக்கும். எதுவாக இருந்தாலும் இந்த மூடியிலே இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஃப்ரிட்ஜ் வந்து எந்த விதமான அழுக்கும் ஆகாமல் இருக்கும். அப்படி இந்த மாதிரி பெரிய மூடி இல்லைன்னா நார்மலாக வாட்டர் பாட்டில் மூடி இல்லை டெட்டால் பாட்டில் மூடி ஏதாவது ஒரு மூடி எடுத்து இந்த மாதிரி இதுக்கு மேலே வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். இப்படி போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து எந்த கார்னரில் வேணாலும் வைக்கலாம். டோருடைய கார்னர் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜுடைய சென்டர் பகுதியில் இருக்கிற கார்னர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் பொழுது ரப்பர் பேண்டும் கீழே விழாது, லெமனும் கீழே விழாது. நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அழுக்கும் ஆகாது. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இது நம்ம ஓரமாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 மூடி எடுத்து ஒரு 2-3 ஹாஃப் லெமனை நீங்கள் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கும் பொழுது அது என்ன ஆனாலுமே வந்து நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும். அண்ட் 20 to 30 டேஸ் ஆனதுக்கப்புறம் இந்த லெமன் நல்லா வாடினதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து புது லெமன் வந்து வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 6 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருமே இப்போ வந்து வீட்டில் வந்து பசும்பால் எடுத்து அந்த பசும்பாலுடைய ஆடையிலிருந்து நெய் எடுக்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம சேனல்லையும் அந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அப்படி நம்ம நெய் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடை வந்து ஒரு 10 to 20 டேஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஆனால் அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம நெய்யாக உருக்கி எடுக்கிறோம். இப்படி எடுக்கிற நெய் வந்துட்டு நமக்கு ஒரு 10 டேஸ்க்குள்ளாரே வந்து அந்த நெய்யோடைய ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நமக்கு மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் வந்து வெள்ளை கட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வெள்ளம் வந்து கட்டி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வந்து நான் நேற்று உருக்கின நெய் மறுநாள் எடுத்ததுனால இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சதுனால ஹார்டாக இருக்குது. நீங்கள் நெய் உருக்கின உடனே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற லிக்விட் ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டி வெல்லம் வந்து நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து நெய் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் ரொம்ப சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுடைய நெய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன பீஸ் வெல்லம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது நெய்யுடைய ஸ்மெல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் நமக்கு அந்த ஒரு மாதிரியான அந்த வாடை வந்து வரவே வராது. நம்மளுடைய நெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வெல்லம் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய் உருக்கும் பொழுதே ஒரு பிஞ்ச் சால்ட் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டிப் நம்பர் 7 என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த டிப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக புதுசாக இருக்கும். தக்காளி அப்படின்னாலே நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வந்து வைப்போம். அண்டு அப்படி இல்லாமல் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நம்ம கொஞ்சம் வெளியில் தக்காளி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் தக்காளி தான் வைக்க முடியும். அண்ட் வெளியில் நமக்கு நிறைய தக்காளி வந்து வைக்கணும் பொழுது இந்த மாதிரி எந்த சமையல் எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குறிப்பாக வாசனை இல்லாத எண்ணெயாக இருந்தால் இன்னுமே பெட்டர். இந்த மாதிரி எண்ணெயை தொட்டு நம்மளுடைய தக்காளியுடைய அந்த இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி வச்சுட்டு வெளியிலே வைக்கலாம். அப்படி வைக்கும் பொழுது நமக்கு ஒரு 4 to 5 டேஸ் தக்காளி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். குறிப்பாக ஏதாவது ஃபங்க்ஷன் உங்கள் வீட்டில் கொஞ்சம் நிறையா வந்து நமக்கு வந்து சமையல் பண்ண போகிறோம் பொழுது தக்காளிலாம் வாங்கிட்டு வந்து வெளியில் தான் வச்சுருப்போம். இந்த மாதிரி பண்ணி வைக்கும் பொழுது ஒரு 4 to 5 டேஸ் உங்களுக்கு தக்காளி வந்து அழுகாமல் இருக்கும், பூச்சி வைக்காமல் இருக்கும். நீங்களும் வந்து இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் குறிப்பாக நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே இதை செஞ்சு வச்சாலுமே இன்னுமே வந்து பெட்டர் தான்.
இந்த 7 டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலிமா ஷேர் பண்ணி கொடுங்க. அண்ட் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேற ஒரு நெக்ஸ்ட் நல்ல கண்டென்ட்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல் அண்ட் டேக் கேர் ஆல். பை.